வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாம் வாங்க. டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிட்டு இருக்க படம் தான் விடாமுயற்சி படத்திலிருந்து செகண்ட் லுக் போஸ்டராக 2 போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு போஸ்டரில் நம்ம இயக்கிய ஒரு கன்னோட நெஞ்சில் கையை வச்சு நின்றுட்டு இருக்க மாதிரியும், இன்னொரு போஸ்டரில் கார் ஓட்டிட்டு இருக்க மாதிரியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 போஸ்டர்லுமே எஃபெக்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட மீனிங்கே விடாமுயற்சி தான். அதுதான் படத்துடைய டைட்டில். விடாமுயற்சி படம் 1997 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இதை பற்றி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம தலை இயக்கிய ஃபெராரி கார் கூட எடுத்துக்கிட்டு இந்த ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். பிரபுதேவா மாஸ்டர் ஹீரோவாக நடிக்கிற புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினா லியோ படத்தில் நம்ம தளபதியோட தங்கச்சியாக நடிச்ச ஆக்டர் மடோனா செபாஸ்டின் ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஆக்டர் அபிராமி ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி அப்படின்னு இன்னும் சில நடிகர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் உலகநாயகி நடிச்சிருக்க இந்தியன் 2 படம் ஜூலை 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக மூவி டீம் மும்பை, சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், மலேசியா அப்படின்னு தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த படத்துக்கான ப்ரொமோஷனை பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியும் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. டைரக்டர் டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன். இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோலில் ஆக்டர் பகர் ஃபாசிலும் நடிச்சிருக்காரு. இப்போ வேட்டையன் படத்துக்கான டப்பிங் ஒர்க்கை ஆக்டர் பகர் ஃபாசில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு மூவி டீம் அஃபிஷியலாக பகர் ஃபாசில் டப்பிங் பண்ணிட்டு இருக்க சில ஃபோட்டோஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஸ்டார் நானி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சூர்யாவின் சனிக்கிழமை. இந்த படம் ஆகஸ்ட் 29 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்தில் அவங்க நடிச்சிருக்க கேரக்டர் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுடைய நேம் சார்லதா. இந்த படத்தில் இவங்க ஒரு போலீஸ் ரோலில் நடிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா தான் வில்லனா நடிச்சிருக்காரு. நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் 1 லைஃப் 5 வைஃப் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலை 19 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மலையாளம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, மராத்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகுது. சந்தானம் நடிப்பில் போன வருஷம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தை டைரக்டர் எஸ். பிரேம் ஆனந்த் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் உடைய சக்சஸ் தொடர்ந்து டிடி ரிட்டர்ன்ஸ் 2 வரப்போது. அதுக்கான படத்துடைய பூஜை நேற்று நடந்திருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் எஸ். பிரேம் ஆனந்த் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்தை ஆக்டர் ஆர்யா ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ இந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங்ல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாருடைய இந்த ரீசன்ட் போட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஆக்டர் ஸ்ருதி ஹாசனும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ஆக்டர் பகர் ஃபாசில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் படத்தை தொடர்ந்து கூலி படத்திலையும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போறதா இப்போ கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. ஆக்டர் பார்த்திபன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் டீனேஜ். இந்த படம் ஜூலை 12 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய டிக்கெட் ₹100 மட்டும்தான். எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த படத்துக்கு ₹100 டிக்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாஸோடைய கல்கி படம் 1000 கோடியே நெருங்கிட்டு இருக்கு. இந்த படம் 900 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பரத் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் காளிதாஸ். இந்த படம் 2020 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அப்படின்னு படம் சூப்பராக இருந்துச்சு. படம் தியேட்டரில் நல்லாவே ஓடிச்சு. இப்போ காளிதாஸ் படத்தை பார்ட் 2 எடுக்க போறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துக்கான பூஜை நேற்று நடந்திருக்கு. படத்தோட பூஜைக்கு சீஃப் கெஸ்டா சிவகார்த்திகேயன் வந்து குத்துவிளக்கு ஏற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பிக் பாஸ் சீசன் 5 வின்னர் ஆக்டர் ராஜு ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பேர் பன் பட்டர் ஜாம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் பாலா டைரக்ஷன்ல ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வணங்கான். இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துடைய ட்ரைலர் நல்லா தான் இருக்கு. இது வரைக்கும் பாலா டைரக்ஷன்ல எல்லா படமே பார்த்திருப்பீங்க. ட்ரைலர் பார்க்குறப்ப அந்த படங்களுடைய மொத்த கலவையா இந்த படம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தெரியுது. டோட்டலா சொல்லணும்னா ட்ரைலர் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.